Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 5.1ல first sum. Obtain the equation of the circle with radius 5 cm and touching the origin at x-axis. ஸோ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 5 cm உடைய ரேடியஸ் உடைய ஒரு சர்க்கிளுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலேயா கீழேயா அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலை. ஸோ ஒரு பாசிபிலிட்டி அது இப்படி இருக்கலாம், ரெண்டாவது பாசிபிலிட்டி அது கீழே இருக்கலாம். ஸோ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து நம்மளுக்கு 5ன்னு சொன்னனால இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும், அதாவது இதோட சென்டர் 0,5 இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு ரேடியஸ் 5 தான். அப்போ இதோட சென்டர் 0,-5 இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ சென்டருங்கிறது என்ன, சென்டர் இஸ் ஈக்குவல் டு 0,+or-5 இருக்கும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன, x - h the whole square plus y - k the whole square equal to r square. இங்கே hk அப்படிங்கிறது வந்து சென்டர். ஸோ x - hோட வேல்யூ என்ன, 0 the whole square. ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் h, kக்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் y - k, ஓட வேல்யூ +or-5. ஸோ இங்கே அப்படியே +or-5 வந்துடும். the whole square equal to r. ஓட வேல்யூ என்ன, ரேடியஸ் 5. ஸோ அதனால் இது 5 ஸ்கொயர். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நம்மளுக்கு y ஸ்கொயர், எப்படினாலும் a + b ஹோல் ஸ்கொயர்னாலும் a - b ஹோல் ஸ்கொயர்னாலும் நம்மளுக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் வரும். ஸோ a ஸ்கொயர் y ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர், தென் a + b த ஹோல் ஸ்கொயராக இருந்தால் +2ab வரும், இல்லாட்டி -2ab வரும். ஸோ இங்கே ரெண்டுமே இருக்கனால +or-2 × 5 × yன்னு வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். ஸோ இங்கே இருக்கிற 5 ஸ்கொயர் இங்கே இருக்க 5 ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ இதோட ஆன்சர் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் +or-10y ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ரெக்வயர்ட் சர்க்கிள்.